திமுக ஆட்சியில நடந்த குளறுபடியை சரி செய்கின்ற ஒரு விஷயம் கூட சொல்லலாம். காலம் சென்ற பிஎஸ்பி தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை செய்யப்பட்டார். அந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது சார். ஆனா தமிழக அரசு வந்து சிபிஐக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. இப்ப அந்த வழக்கை திரும்ப பெற்றிருக்காங்கன்னு சார். ஸோ சிபிஐயே தொடர்ந்து விசாரிக்கலாம். எஸ், எம்எஸ் சுப்புலட்சுமியோட பாட்டு ஒன்று இருக்கு, கேட்டிருக்கிறீர்களா? குறையேதும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, ரொம்ப ஃபேமஸ் சாங் இது. அது மாதிரி குழந்தை இயேசு அரசில் குடிமக்கள் குறையேதும் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு செம்மையாக இந்த ஆட்சி நடந்து விடுமோ என்று தோன்றுகிறது. கூட இருக்கிற லகடு பாண்டிகள் நோண்டாமல் இருந்தால் நடத்த முடியும் என்று நான் நம்புகிறேன். நான் ஒரு சில நாட்களுக்கு முன்பு திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் 2வது ஆண்டு நினைவு தின நிகழ்ச்சியில் சென்று கலந்து கொண்டு பேசினேன். அப்போது என்னுடன் அந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்த மரியாதைக்குரிய இயக்குனர் திரு ரஞ்சித் அவர்கள் மேடையில் பேசும்போது சிபிஐ கிட்ட இதை ஒப்படைங்கன்னு சொல்லியிருந்தார். இப்போ இதுக்குமே வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சிருக்காரு சார். நான் அந்த நிகழ்வில் பேசும்போது அரசுக்கு வைத்த கோரிக்கை, இந்த பாருங்கள், நீங்கள் போய் சுப்ரீம் கோர்ட்டில் பர்மிஷன்லாம் வாங்கணுன்ற அவசியமே இல்லை. அரசு நினைத்தால் நாங்கள் இந்த வழக்கை சிபிஐக்கு ஒப்படைக்கிறோம் என்று அரசாணை போட்டு நீங்கள் ஒப்படைக்கலாம், அதை செய்யுங்க என்று முதல்வருக்கு நான் வேண்டுகோளாக இதை வைக்கிறேன் என்று வேண்டுகோளை வைத்தேன். பின்னால் கலந்து கொண்ட இயக்குனர் திரு வெற்றிமாறன் அவர்களும் இதை வலியுறுத்தினார் என்று நினைக்கிறேன். சமூக செயற்பாட்டாளர் ஷாலின் மரியா லாரன்ஸ் அவர்கள் கூட இதை வலியுறுத்தி அந்த நிகழ்வில் பேசினார் என்று நினைவு. இன்னைக்கு அந்த தமிழக அரசு செய்த அந்த மேல்முறையீட்டை, உச்சநீதிமன்றத்தின் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து திமுக அரசு செய்த மேல்முறையீட்டை தாவேக அரசு வாபஸ் வாங்கி விட்டது. இதைத்தான் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வந்தோம். நான் இந்த